சாமானிய குழந்தைகள் சிபிஎஸ்இ படிக்கலாம்னு சொன்னதுக்கு நான் தமிழின துரோகினா, பணக்கார குழந்தைகளுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினின் மகள் தமிழின துரோகியா? தன்னை தமிழின துரோகி என கூறிய திண்டுக்கல் லியோனிக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். லியோனி என்ன சொல்லியிருக்காரு? தமிழின துரோகியா? யாரு? நான். எதுக்குன்னா, தம்பி அண்ணாமலை வந்து திருச்சியில் பேசினார். அக்கா ஒரே கையெழுத்தில் சிபிஎஸ்இ ஆக்குனாங்க. ஆமாம், சிபிஎஸ்இ ஆக்கணும். அதுக்கு தர்மேந்திர பிரதான் எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் அனுப்பிச்சிருந்தார். ஏன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று. உடனே தமிழை அழிக்கிறார்கள், சிபிஎஸ்இ ஆக்கணும் மூதொன்று இல்லை. தமிழ் பரீட்சை 5000 குழந்தைகள் எழுதி முடிச்சிருக்காங்க. 10ஆவதுல புதுச்சேரியில் 2ஆம் தேதி +2ல் தமிழ் பரீட்சை எழுதுறாங்க, சிபிஎஸ்இ படிக்கிற குழந்தைங்க. ஆமாம், அனைத்து குழந்தைங்களும். இங்கே பணக்கார பிள்ளைங்க மட்டும் சிபிஎஸ்இ வேணுன்றது தமிழ்நாட்டோட கொள்கை. பிஜேபி கூட்டணியாக ஆளுகின்ற பாண்டிச்சேரியில் அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ ஆக்கி இருக்கிறோம். 10ஆவது 12ஆவது பரீட்சை சிபிஎஸ்இயில் எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழில் எழுதியிருக்காங்க. தமிழ் அங்கே நீக்கப்படவில்லை. நான் ஸ்டாலின் அவர்கிட்ட உன்னை கேட்குறேன், தகுதியானவர்களை தயவு செய்து தகுதியான நிறுவனங்களுக்கு நியமிங்கள். லியோனி சொல்கிறாரு நான் தமிழின துரோகியான். எதுக்கு? சாமானிய குழந்தைகள் சிபிஎஸ்இ படிக்கலாம்னு சொன்னதுக்கு நான் தமிழின துரோகினா, பணக்கார குழந்தைகளுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினின் மகள் தமிழின துரோகியா? அப்போ சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் தமிழின துரோகிகள் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் தமிழ் அங்கே எடுக்கலை. இன்னொன்று லியோனி சொல்கிறாரு, புதுச்சேரியில் தமிழ்நாடு பாட புத்தகத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வாங்கலை. அவர் நிறுவனத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. இன்னைக்கு கூட புதுச்சேரியில் தமிழ் பாட திட்டத்திற்கான நூலை தமிழ்நாட்டில் தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம். மற்ற பாடத்திற்கு தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டம். அது மட்டுமல்ல, அடுத்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்இயே தமிழ் வழி பள்ளிக்கூடத்திற்கு ஏற்பாடு செய்து அதற்கான பாட நூலை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் இவ்வளோ பேசுகிறீங்களே, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கேட்டாங்களே, நீங்கள் உயர்கல்வி தொழிற்கல்வியை தமிழில் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வரலை. நீட்டை தமிழில் எழுதலான்னு சொன்னோம், எத்தனை பேர் எழுதுகிறாங்க? தமிழில் பொறியியல் கல்லூரி எத்தனை நடந்து கொண்டு இருக்கிறது? தமிழுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து விட்டு இன்னைக்கு எங்களை தமிழின துரோகின்னு சொல்கிறாங்க. நான் தமிழின துரோகியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழ் ரத்தம் தான் எங்கள்கிட்ட ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மும்மொழி என்று நாங்கள் சொல்வது தமிழ் மொழியை 5வது வரை படியுங்கள் என்று சொல்வதற்கு தான். ஒரு மொழியை படிக்கிறோம் என்று சொல்லுவான தமிழ் மொழியை விளக்குவதற்கு இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.